என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள். தமிழ்நாட்டில் திமுக கவர்மெண்ட் செய்கிற அநியாயத்தால் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டுக்கு உள்ள மானம் மரியாதை எல்லாத்தையும் இழந்து நிற்கிறது இல்லாமல் ஒவ்வொரு முறையும் இந்த அரசு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சென்று மானம் மரியாதையெல்லாம் இழந்து இந்த தமிழ்நாட்டு மக்களை கொண்டு போய் அசிங்கப்படுத்துது இந்த திமுக கவர்மெண்ட் அப்படின்னா மிகையல்ல, நிதர்சனமான உண்மை. நேற்று உச்ச நீதிமன்றம் போய் கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த அந்த வழக்கிலையும் உச்ச நீதிமன்றம் காலில் இருக்கிற செருப்பை கழட்டி அடிக்கல. தமிழ்நாடு கவர்மெண்ட்டை காலில் இருக்கிற செருப்பை கழட்டி அடிக்கல, எல்லாத்தையும் துப்பி 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 அடிச்சிருக்காங்க. வெக்கக்கேடு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. இதை விட ஒரு வெக்கக்கேடு வேறு எதுவும் வேணாம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுன்னு சொல்கிறத விட, மு.க. ஸ்டாலின் அரசுன்னு சொல்கிறத விட சாமானிய மக்களை தாங்க இது சேரும். தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படிங்கிறது மு.க. ஸ்டாலினுடைய அரசு. ஆனால் அந்த அரசை நியமித்தது தமிழ்நாட்டின் மக்கள். மக்களின் சார்பில் தான் ஸ்டாலினுடைய அரசு உச்ச நீதிமன்றத்துக்கு போகுது. கரூரில் நடந்த 41 பேர் உயிரிழப்புக்கு எப்படியாவது இந்த பழியை தூக்கி விஜய் மேலே போட்டு விஜயை ஃபாயில் பண்ணிடணும் தமிழ்நாட்டில் அப்படின்னு திமுகவினுடைய திட்டம். அதற்காக எப்படியெல்லாம் இவர்கள் கட்டுக்கதைகளை புனைய முடியுமோ, எப்படியெல்லாம் இவர்களினுடைய அடிவருடிகளாக செயல்படுகின்ற ஊடகங்களை வைத்து மக்கள் கிட்ட கொண்டு போய் பொய் செய்திகளை பரப்ப முடியுமோ அப்படியெல்லாம் பொய் செய்திகளை பரப்பினார்கள். இந்த பிரச்சனைக்கு ஒட்டுமொத்தமான காரணம் விஜய் தான் அப்படின்னு ஒரு கதையை கிளப்பி விட்டு மக்கள் மத்தியில் ஒரு புரளியை கிளப்பி விட்டாங்க. தமிழக அரசுக்கும் தமிழ்நாட்டு காவல்துறைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இந்த வழக்கில், இந்த குற்றத்தில் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்க. இந்த கரூர் வழக்கு சம்பந்தமாக பல பொதுநல வழக்குகள் போடப்பட்டது. கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மதுரை உயர்நீதிமன்ற கிளைக்கு உட்பட்டது. கரூர் சம்பந்தப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில தான் அந்த வழக்கை விசாரிக்கணுமே தவிர அந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்க வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லுது. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் கரூர் சம்பந்தமான வழக்குகள் விசாரணைக்கு வருது. அதே நாளில் சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் ஒரு பொதுநல வழக்கு விசாரணைக்கு வருது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்த பொதுநல வழக்கு என்ன அப்படின்னா, இந்த மாநாடுகள் பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கு ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்கணும் அரசு அப்படின்னு சொல்லி தான் ஒரு பொதுநல வழக்கு வருது. ஆனால் அந்த பொதுநல வழக்கில் எதிர்த்தரப்பே இல்லை. அந்த பொதுநல வழக்கு கரூர்ல விஜய் சம்பந்தப்பட்ட பொதுக்கூட்டத்தில் தான் 41 பேர் இறக்குறாங்க. இறப்புகளை முன்னிலைப்படுத்தி தான் சென்னையில் ஒரு பொதுநல வழக்கு தொடரப்படுகிறது. அப்ப அந்த பொதுநல வழக்கினுடைய சாராம்சம் என்ன? தமிழ்நாட்டில் அரசியல் கூட்டங்கள், பொதுக்கூட்டங்கள், ரோட் ஷோ, மாநாடுகள், இந்த மாதிரி கூட்டங்கள் நடக்கிறது என்றால், கட்சிகள் சம்பந்தமான கூட்டங்கள் மாநாடுகள் நடக்குது என்றால் அதற்கு ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை அரசு வகுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த வழக்குல விஜய் நீங்கள் எப்படி கேள்வி கேட்க முடியும்னு உச்ச நீதிமன்றம் கேட்குது. இங்க கொண்டாடினாங்க. எங்க தமிழ்நாட்டில் சென்னை உயர்நீதிமன்றம் உயர்நீதிமன்ற நீதியரசர் செந்தில்குமார் விஜய் பார்த்து எழுப்பிய கேள்விகளை அப்படியே தமிழ்நாடு முழுவதும் பெரிய அளவில் சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணி திமுக அப்படியே கொண்டாடி மகிழ்ந்தது தமிழ்நாட்டில். ஆனால் உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை இவர்கள் விசாரித்ததே தவறுன்னு சொல்லுது. தமிழக அரசு தரப்புல உச்ச நீதிமன்றத்தில் வாதாடிய நீதிபதிகளே பேசுவதற்கு வழி இல்லாமல் திகைத்து நிற்கிறார்கள். தமிழக அரசு தரப்புல உச்ச நீதிமன்றத்தில் வாதாடிய வழக்குரைஞர்கள் யாரு தெரியுமா அன்பு உறவுகளே? கபில் சிபில், முகில் ரோத்தகி, அபிஷேக் சிங் மானோ, வில்சன், ரவீந்திரன், இப்படி இந்தியாவில் பெரிய அளவில் விலை உயர்ந்த வழக்குரைஞர்கள். இந்தியாவில் இருக்கின்ற வழக்குரைஞர்களிலேயே
விலை உயர்ந்த வழக்குரைஞர்கள், விலை உயர்ந்த வழக்குரைஞர்கள். இந்த வழக்குரைஞர்களுக்கெல்லாம் நாளொன்றுக்கு குறைந்தபட்ச சம்பளம் 50 லட்சத்திலிருந்து கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு. 50 லட்சத்திலிருந்து கோடி ரூபாய் சம்பளம் பெறுகின்ற வழக்குரைஞர்களை விஜயனுடைய வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்துது தமிழக அரசு. ஓ, தமிழ்நாட்டில் கரூரில் நடந்த சம்பவம் வந்துட்டு யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத மிகப்பெரிய கொடூரம், துயரம், நம்ம மறுக்கவே இல்லை. ஆனால் அதற்கு பொறுப்பேற்க வேண்டியது தமிழக அரசும் காவல்துறையும் தான். ஆனால் நாங்கள் நிரபராதிகள், இதில் முழு குற்றவாளி விஜய் என்று நிரூபிக்க வேண்டும் மக்கள் முன் அப்படின்ற ஒரே காரணத்தினால இவ்வளவு பெரிய போராட்டங்களை நீதிமன்றம் மூலமாக நடத்துகிறது திமுக. ஆனால் நீதிமன்றம் திமுகவை காரி துப்பி அனுப்பிடுச்சு. சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் நீங்கள் அந்த வழக்கை விசாரித்ததே மிகப்பெரிய தவறுன்னு சொல்லிட்டாங்க நீதியரசர்கள். அது மட்டும் இல்லை அன்பு மக்களே, சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் செந்தில்குமார் அவர்கள் தான் அஸ்டாக்கர் தலைமையில் ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணாங்க. அதுவே மிகப்பெரிய தவறுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. ஆனா இங்க சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் செந்தில்குமார் அவர்களை அவமரியாதை செய்து விட்டார்கள், நீதியரசருக்கு எதிராக பேசிவிட்டார்கள், நீதிக்கு எதிராக குரல் எழுப்பி விட்டார்கள் அப்படின்னு தமிழ்நாட்டில் நிறைய பேரை கைது பண்ணி உள்ள போட்டு வச்சிருக்காங்க. இப்போ அந்த நீதியரசரை உச்சநீதிமன்றமே விமர்சனம் செய்கிறது. அவர் விசாரணை செய்ததே தவறுன்னு, அவர் அந்த வழக்கை எடுத்ததே தவறுன்னு சொல்லுது உச்சநீதிமன்றம். இந்த வழக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு. அந்த வழக்கை நீங்கள் இங்கு விசாரணைக்கு உட்படுத்தியதே தவறுன்னு சொல்லுது உச்சநீதிமன்றம். இப்ப யாரை கைது பண்ணுவாங்க தமிழக காவல்துறை? சொல்லுங்க, இப்ப யாரை கைது பண்ணுவாங்க? முன்னாள் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி நேதாஜி டிவி வரதராஜன் அவர்களை தமிழக அரசு நீதிமன்றத்தையும் தமிழக அரசையும் விமர்சனம் செய்து பேசிவிட்டார் அப்படின்னு சொல்லி அவரை கைது செஞ்சு இப்போ உள்ள வச்சிருக்கீங்க. ஆனால் அதே சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் தான் இப்பொழுது உச்சநீதிமன்றம் விமர்சனம் செய்திருக்கிறது. இப்ப தமிழக அரசும் காவல்துறையும் யாரை போயிட்டு கைது செஞ்சு உள்ள போடுவீங்க? நீதிமன்றத்தில் நேற்று நடந்த வழக்குகள்ல மிக முக்கியமான வழக்கு எதுன்னு பார்த்தா, விஜய் கட்சியின் தரப்புல ஆதவ அர்ஜுன் வந்துட்டு ஒரு பொதுநல வழக்கை அங்க கொண்டு போறாரு. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த வழக்கு தொடர்பான நிறைய வழக்குகள் நேற்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டது. அந்த வழக்குகளில் மிக முக்கியமாக பார்க்கப்பட்ட வழக்கு ஆதவ அர்ஜுன் கொண்டு போன வழக்கு தான். ஆதவ அர்ஜுன் கொண்டு போன வழக்கே வந்துட்டு அந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்ட அந்த பொதுநல வழக்கு தான். அந்த பொதுநல வழக்கில் விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை, விஜய் ஒரு அரசியல் கட்சியை நடத்துவதற்கே தகுதியற்றவர் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் கருத்து சொல்ல வேண்டிய தேவை எங்கிருந்து வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வியை டிவிகே தரப்பு வழக்குரைஞர்கள் எழுப்பியிருக்காங்க. ஏன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த பொதுநல வழக்கு விசாரணைக்கு வந்தபொழுது விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் அந்த வழக்குக்கு ஆஜராகவே கிடையாது. அந்த வழக்குக்கு ஆஜரானவர்கள் வழக்கை தொடுத்த தரப்பும் தமிழக அரசு தரப்பு தான் ஆஜராகுது. அந்த வழக்கில் யாருமே ஆஜராகாத ஒரு தரப்பை பற்றி எப்படி நீதியரசர் இப்படி அவருக்கு தலைமை பண்பு இல்லை, இவரெல்லாம் அரசியல் கட்சியை நடத்த தகுதியுடையவரா அப்படிங்கிற கேள்வியை எப்படி எழுப்ப முடியும் அப்படின்னு டிவிகே தரப்பு வழக்குரைஞர்கள் அழுத்தமான கேள்வியாக உச்சநீதிமன்றத்தில் முன் வச்சிருக்காங்க. இந்த வாதங்களின் அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றம் தமிழக அரசை இன்னும் 2 வாரங்களுக்குள்ளாக கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான அத்தனை வாதங்களையும் எழுத்துப்பூர்வமாக 2 வாரங்களுக்குள்ளாக உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு தமிழக அரசுக்கு உத்தரவை பிறப்பித்து ஆள் குறிப்பிடாமல் இந்த வழக்கை ஒத்தி வைத்திருக்கிறார்கள். இந்த வழக்கு அடுத்து எப்பொழுது விசாரணைக்கு வரும் என்பது தெரியவில்லை. ஆனால் தமிழக அரசு 2 வாரங்களுக்கு உள்ளாக கரூர் சம்பந்தமான அத்தனை செய்திகளையும் எழுத்துப்பூர்வமாக சமர்ப்பிக்க சொல்லி தமிழக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு கொட்ட தலைமையில வச்சு துப்பி அனுப்பிச்சிருக்காங்க. இந்த இடத்துல உண்மையிலேயே விஜய் கட்சி சாதித்திருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா
தமிழக அரசு வந்துட்டு எப்படின்னா விஜயை குற்றவாளியாக்கி மக்கள் மத்தியில் விஜயை ஒரு குற்றவாளியாக காட்டிவிட வேண்டும். அந்த இடத்துல நம்ம கரூரில் போய் 2026 ஓட்டை பொறிக்கிடணும் இதை வச்சு அப்படின்னு ஒரு பிளான் பண்ணாங்க. ஆனால் அந்த இடத்துல திமுகவை உச்சநீதிமன்றத்தில் தோற்கடித்திருக்கிறது டிவிக்கு. அரசு தரப்புக்கு சரமாரி கேள்விகளை எழுப்பிய உச்சநீதிமன்றம் இந்த கேள்விக்கான பதில்களை எல்லாம் எழுத்துப்பூர்வமாக கொண்டு வந்து சமர்ப்பிக்க சொல்லி சாட்டையால் அடித்து அனுப்பியிருக்கிறது நீதிமன்றம். அடுத்து தமிழக அரசு எந்த முகத்தை வச்சுக்கிட்டு உச்சநீதிமன்றத்தில் போய் நிற்க போகுதுன்னு தெரியாது. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்ல முடியாத அவமானம். ஏன்னா ஒரு அரசியல் கட்சி நடத்திய ஒரு மாநாட்டில் தமிழக காவல்துறை சரியான பாதுகாப்பை அளிக்காமல் இவ்வளவு பேர் உயிரிழந்து விட்டார்கள். அதற்கு ஒரு தார்மீக பொறுப்பு ஏற்பதை தலைகுனிவாக கருதி தமிழக அரசு நாங்கள் சரியாகத்தான் செயல்பட்டோம் என்று நிரூபிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் போய் இந்த அளவுக்கு கேவலப்பட்டு, அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு எது பட்டும் நீங்க திருந்தலையே இன்னும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு திரும்பி வந்திருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகிறது கரூர் வழக்கில்னு இன்னொரு காணொலியில் பார்ப்போம். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள். அன்பு உறவுகளே, இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.